வணக்கம், வந்தனம், வெல்கம் டு பிஸ்பைட்ஸ் தமிழ் பை சுந்தர். இது உங்கள் 5 minutes பிஸ்னஸ் பாட்காஸ்ட்கான நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா வேர் டிசிஎஸ், HCL, இன்ஃபோசிஸ் அந்த ரெஸ்ட் வில் ஸ்டில் வின்ங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்க. சரிங்களா? இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 2 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபிடிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா மாதிரியான இந்தியா காலங்காலமாக இருக்க இந்தியன் சர்வீஸ் கம்பெனிஸ். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ நேட்டிவ் கம்பெனிஸ் சொல்கிறாங்க. அதாவது ஏஐ மட்டுமே வச்சு பண்ணுற ஒரு கிளாட், ஆந்த்ரோபிக் அந்த மாதிரி கம்பெனிஸ் இந்தியாவில் சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது. உலகத்தரத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. சரிங்களா? இது தவிர்த்து மூணாவதாக பேசக்கூடிய ஸ்மால் செட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசின்னு சொல்கிற குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ். இது வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ்ன்னு நாங்கள் சொல்லிப்போம். சரிங்களா? பேசிக்காக ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஆர்டிக்கிளை எழுதினவர். அவர் வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு ஹோம் பையிங் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா காலங்காலமாக இந்தியாவுக்கு சர்வீஸ் கம்பெனிக்கு பில் பண்ணி கொடுக்குறவங்க திடீர்னு வந்து அதை ஃபுல்லாக இந்தியன் டீமை கெட் ரைட் பண்ணிடுறாங்க. அவங்க இந்தியன் டீம் எல்லாம் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக அவங்க ஹோம் க்ரோன் ஏஐ டேலண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களே ஏஐ தெரிஞ்ச ஆட்களை ரெக்ரூட் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இதை கேட்டோன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு பயமாக இருக்கும். ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய அடி வாங்குது ஐடி கம்பெனி ஷேர்ஸ்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆத்தர் சொல்கிறார், இல்லை அவருக்கு இதை பற்றி பயம் இல்லை. முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அவர் மைண்டை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இந்த ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஐடி கம்பெனிஸ், இந்தியன் சர்வீஸ் கம்பெனிஸ் வந்து டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL இதில் பற்றி வர இந்த ஏஐ டிஸ்ரப்டிவ்னால ஆக போகிறது இவங்கெல்லாம் அடி வாங்க போகிறாங்கங்கிற நியூஸே வந்து ஓவர் எக்ஸாகரேட்டட் அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாரு. அவுட்மேஸ்ட், அதை நம்ப வேணாம். சரிங்களா? அது ஏன் அது ஜஸ்டிஃபிகேஷன் அவர் தான் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? பேங்கிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர் இந்த மாதிரி பல செக்டாரில் வந்து காலங்காலமாக 30-40 வருஷமாக இருந்து பணம் தின்னு கொட்டை போட்டவங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பல செக்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த பல செக்டர்ஸ் வந்து ஹெவிலி ரெகுலேட்டடாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் சயின்ஸுன்னு ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து எவ்வளோ ரெகுலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி பேங்கிங்கில் எவ்வளோ ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து அத்துப்படியாக இருந்து தான் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணி இந்த இடத்துக்கு வளர்ந்துருக்கும். இன்னும் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்டும் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றியெல்லாம் நமக்கு அவ்வளோ வாஸ்ட் நாலேஜ் இருக்குது. சரிங்களா? வாஸ்ட் நாலேஜுங்கிறது சும்மா ஒரு பேப்பர் பேஸ்ட் நாலேஜ் கிடையாது. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் என்ன பிரச்சனை வரும், எந்த இடத்துல ஓட்டை இருக்குது, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஐடி சர்வீஸ் நமக்கு இந்த சென்ஸ் ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ்க்கு. ஆனால் இது வந்து இந்த ஏஐ கம்பெனிஸ்க்கு இல்லை. அவங்க இனிமேல் தான் அதை பண்ணி நம்ம அளவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுதான் அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? இந்த ஐடி சர்வீஸ் கம்பெனி வந்து மல்டிப்புள் பேரியர்ஸை தாண்டி தாண்டி வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், லீகல் ஆடிட்ஸாக இருக்கட்டும், லீகல் இண்டெம்னிட்டியாக இருக்கும், இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்ங்கிறது கிளாட் அந்த பெரிய கம்பெனி. சரிங்களா? ஏஐல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் போகாமல் டக்குன்னு வந்து டிசிஎஸோட பார்ட்னர் பண்ணிட்டாங்க. டிசிஎஸ் வந்து எங்களோட இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸில் எல்லாம் ரன் பண்ணட்டும், இந்த செக்ஸை பண்ணிட்டோம், அந்த செக்ஸை பண்ணிட்டோன்னு டிசிஎஸோட தான் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவே வெரி கிளியர் எக்ஸாம்பிள் தட் அவங்க மைட் பி அவங்கள யூஸ் பண்ணி சர்வீஸ் கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் தே வில் நாட் ரீப்ளேஸ் நம்மள மாதிரி சர்வீஸ் கம்பெனி, தே வில் நாட் ரீப்ளேஸ் இட் செல்ஃப். சரிங்களா? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு பேசுகிறாரு. அடுத்து வந்து பிஸ்னஸ் மாடலை பற்றி பேசுகிறாரு. பிஸ்னஸ் மாடல் ஆஃப் ஏஐ கம்பெனிஸ் மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் ப்ராஜெக்ட்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட 1 மில்லியன் கூட நான் உங்களுக்கு இதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மாடல் தான். ஆனால் நம்ம ஐடி சர்வீஸ் வந்து அப்படி கிடையாது. டைம் அண்ட் மெட்டீரியல். சரிங்களா? இந்த ரிசோர்ஸ் இவ்வளோ நாள் ஆகும், இவ்வளோ இந்த ஒர்க்கை முடிக்க, இந்த ரிசோர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ தாங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஏஐ காஸ்ட் பேஸ்ட், அதாவது ஃபிக்ஸ்டு காஸ்ட் தானே பெட்டரு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். அப்போ வந்து ஏஐ தானே பெட்டரு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் ஏப்ரலில் வந்தது 2026. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க ப்ராஃபிட் கம்மியாக இருக்கணும், மார்ஜின் கம்மியாக இருக்கணும்ல, ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து டாப்பில் இருக்குது. அவங்க ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுதான் சொல்ல வராங்க. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவே வந்து ஒரு கிளியர் எக்ஸாம்பிள், கிளியர் இண்டிகேஷன் தட் அப்படியே ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறோங்கிறது தப்பான ஒரு மிஸ்கன்செப்ஷனாக இருக்குங்கிறதுக்குன்னு ஒரு இதாக இருக்குதுன்னு பேசுகிறாரு. சரிங்களா? அதே மாதிரி இந்த நம்மளை மாதிரி சர்வீஸ் கம்பெனிஸ்லாம் வந்து டிசிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்க்கு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 30 40 இயர்ஸாக வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், டாப் லெவலில் இருக்க கம்பெனிஸ் எல்லாத்துக்கும். ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். நாம தான் இந்த பெட்டர் பொசிஷன், ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்க நமக்கு தான் பெட்டர் பொசிஷன் டு கெட் மோர் ப்ராஜெக்ட்ஸ். அதை வந்து ஏஐ வச்சு பெட்டராக பண்ணி தரதுக்கான இது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்டிகிரேஷன், ஏஐ இன்டிகிரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஏஐ பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து கேஷ் கவ். ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அது 5 வருஷம் ஓடும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு கேஷ் கவ், அப்படியே கேஷ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தான் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா? அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அதே மாதிரி மைட் பி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். இந்த டிசிஎஸ், இன்ஃபி, விப்ரோ கம்பெனிஸ்லாம் வந்து எடுத்த உடனே 2020 அப்படியே பயங்கர டிஸ்ட்ரிப்டிவாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. ஆமாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ பயங்கர பேஸில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். சரிங்களா? அதே மாதிரி இவங்க தான் வந்து காலகாலமாக பயத்துன்னு கொட்டை போட்டிருக்காங்களே. ஸோ இவங்க வந்து மல்டிபிள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தாண்டி தான் வந்திருக்காங்க. க்ளவுடெலாம் பயங்கர டிஸ்கிரிப்ஷன், அதெல்லாம் தாண்டி எவ்வளவோ டூல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்தது. 30 வருஷமாக தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்து கெழிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால இன்னும் பெட்டராக அடாப்ட் பண்ணி இனிமேந்து நல்லா பண்ணுவாங்க கண்டிப்பாக. இவங்களுக்கு தான் அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோட வெல்த் எல்லாம் இவங்களுக்கு வரும், ப்ராஜெக்ட்ஸாக வரும் அப்படின்னு அதை பற்றியும் பேசுகிறாரு. அப்புறம் இவர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிறாரு. இவர் கோபாலுங்கிற டூலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம், அந்த காலத்து ஒரு பழைய சாஃப்ட்வேர். ஆனால் இதுதான் உலகத்தையே ரன் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆக்சுவலாக. இந்த சென்ஸ் லைக் ஒரு 30 40 50 வருஷமாக பல பெரிய டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோபாலுங்கிற லாங்குவேஜில் ரன் ஆகுது. கிட்டத்தட்ட 800 பில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து உலகத்தில் இருக்குது. அதை வந்து மாற்ற எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு இடத்துல கை வச்சா பல இடத்துல கை வச்சு பார்த்த பிரச்சனைகள் வரும். ஸோ நல்லா ரன் பண்ணுறது, நல்லா அப்படியே ஓடட்டுமே விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணிகிட்டு இருக்க இந்த சிஸ்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றணுன்னா அது விஷயம் தெரிஞ்சவங்களால தான் மாற்ற முடியும். சரிங்களா? அப்போ அந்த கோபால் தெரிஞ்சு அதில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கணும். சரிங்களா? அது மட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கக்கூடாது, ஏஐயும் தெரிஞ்சிருக்கணும், கோபாலும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஆந்த்ரோபிக், ஏஐ நேட்டிவ் கம்பெனிஸில் இருக்கிறதோட நம்ம கம்பெனியில் தான், நம்மக்கிட்ட தான் நிறைய இருக்காங்க, நமக்கு தான் நிறைய அனுபவம் இருக்குது, அதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம், எல்லாமே நமக்கு தான் தெரியும். இருக்கிற பட்சத்தில் நமக்கு கிடைக்க தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. சரிங்களா? அட் எண்ட் கடைசியில் வந்து அவரை திருப்பி என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இந்த ஏஐ ரிப்போர்ட்ஸ் ஆஃப் டெத் ஆஃப் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, இந்தியன் சர்வீஸ் கம்பெனிலாங்கிறது ஜஸ்ட்டு ஓவர் எக்ஸாகரேஷன் தான். அதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் மிக மிக கம்மி. மைட் பி இப்போ ஒரு டிப்பாக இருக்கலாம் ஐடி சர்வீஸ் கம்பெனிக்கு. பட் அவங்க ஈஸியாக மீண்டு வந்து அவங்க திருப்பி செமையாக ஜெயிச்சிருவாங்க, வளர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை பாட்காஸ்ட். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிஸ்பைட்ஸ் தமிழ். தேங்க்யூ.